கிளாஷ் இன் இட்டாலிக்கு முன்னாடி ஃபைனலா கந்தர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. இதுல கந்தரை பார்த்து கோடி ரோட்ஸ் என்ன சொல்றாரு, கோடி ரோட்ஸை பார்த்து கந்தர் என்ன சொல்றாருன்ற ஒரு பெரிய விவாதமே இங்க போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கந்தரை பார்த்து கோடி ரோட்ஸ் என்ன சொல்றாரு, நீ ஒரு பொய்யர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கந்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸை பார்த்து நீ உன்னோட ஃபேமிலியோட பேரை வச்சுக்கிட்டே, நீ உன்னோட அப்பா பேரை வச்சுக்கிட்டே நீ இங்க சாம்பியன் மேட்ச் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க, சாம்பியனாகவும் இருந்துகிட்டு இருக்க. இனிமே அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாடர்ன் ரெஸ்லிங் மாறி போச்சு. நான் உன்னை தோக்கடிக்க போறேன் கிளாஷ் இட்டாலியில, அந்த இடத்துல புதிய சாம்பியனா நான் வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கந்தர். கோடி ரோட்ஸ் அதை பார்த்துட்டு, நீ ஆரம்ப காலத்துல எப்படி இருந்த, 330 பவுண்டு கொண்ட ஒரு குண்டான ஆளா இருந்த, நீ உருவத்தை மாத்திட்டா நீ பெரிய ஆளா ஆயிடுவியா, உன்னால சாம்பியனா ஆகவே முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் சாம்பியன், நீ என்னை வீழ்த்தவே முடியாது, ஏன்னா நீ ஒரு பொய்யர், நீ எல்லாமே பொய் சொல்லிக்கிட்டு திரியிற, நீ மட்டும் இல்லாம உன்னை போல சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் பொய் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புகழை அனுபவிக்க வேண்டும்னா நீ ஃபர்ஸ்ட் நீ போராடணும். நீ சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு எளிதில் நீ உனக்கு எளிதா கிடைச்சது, அது இல்லாம நீ பால் ஹியூமனால உனக்கு எளிதா கிடைச்ச இந்த வாய்ப்புல நீ எளிதா சாம்பியன் ஆக முடியாது அப்படின்றத நீ மனசுல வச்சுக்கோ, நான் தான் இங்க சாம்பியன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் இங்க பேசிட்டு போயிருக்கிறாரு.